நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்ட உடனே தேவன் அவர்களை ரட்சிக்க மோசேயை அனுப்புகிறார். இந்த மோசையை அனுப்பும்போது தேவன் என்ன சொல்றாரு? நீ போய் பார்வோன் இடத்தில் பேசு, என் ஜனங்களை அனுப்பிவிட சொல்லு. சாதாரணமா அவன் ஜனங்களை அனுப்ப மாட்டான். அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ஏனென்றால் அப்போதான் நான் யார் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்களும் எகிப்தின் மக்களும் எகிப்தை சுற்றியுள்ள மற்ற தேசங்களில் உள்ளவர்களும் என்னை குறித்து அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப மோசே பார்வோன் இடத்திற்கு போகிறார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடும்படி கேட்கிறான். பார்வோன் மறுத்து விடுகிறான். இதனால கர்த்தர் எகிப்துக்கு விரோதமாக 9 வாதைகளை அனுப்புகிறார். ஒன்றிற்கு கூட பார்வோனின் இருதயம் இலகவில்லை. கடைசியாக 10வது வாதையை அனுப்புகிறார். அது எகிப்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிப்பது. இதுதான் அந்த 10வது வாதை. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை பார்த்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? பஸ்கானா என்ன? பஸ்காவை எப்படி